இத பாருமா, சும்மா வார்த்தைக்கு வார்த்தை சத்தியம் போடுறதுனால எந்த சத்தியமும் உண்மை ஆயிடாது. தேவையில்லாம அண்ணிய வேற மாட்டி விட்டுட்டோமே. முத்தரசு, ஒரு நிமிஷம் உங்ககிட்ட தனியா பேசணும். கொஞ்சம் உள்ளவா. இப்படி சொதப்பிட்டாரு அழகப்பான்னு. அவங்களுக்குள்ள ஏதாவது ரொமான்ஸ் நடக்கும்னு பார்த்தா கடைசியில அதுவும் சொதப்பிடுச்சு. இப்போ எல்லாத்துக்கும் மேல இப்ப தேவையில்லாம அண்ணி வேற மாட்டிக்கிட்டாங்க. ஐயோ, இப்போ என்ன பண்றது? அம்மா வேற அண்ணனை உள்ள கூட்டிட்டு போயிருக்காங்க. அண்ணிய பத்தி அம்மா அண்ணன் கிட்ட என்ன சொல்ல போறாங்களோ. அதுக்கப்புறம் அண்ணன் அண்ணி மேல கோவப்பட்டா என்ன பண்ண போறோன்னு தெரியலையே. சரி வாங்க, அண்ணிய சமாதானப்படுத்துவோம். ஜீப்ல பிரேக் பிடிக்கலங்கிற சாதாரண விஷயத்துக்கே உனக்கு இவ்வளவு கோபம் வருதே. இங்க உன் வாழ்க்கையே தறிக்கட்டு ஓடிக்கிட்டு இருக்கே, அத நீ உணரவே இல்லையப்பா. இத பாரு முத்தரசு, இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எதுவுமே சரியில்லப்பா. ஏதோ வம்படியா ஸ்வேதா மேல இல்லாத பொல்லாத பழியெல்லாம் போட்டு உனக்கு வெண்ணிலாவை திட்டம் போட்டு கட்டி வச்ச மாதிரிதான் எனக்கு தோணுது. என்ன சித்தி சொல்ற? இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே. ஆமாப்பா, நம்ம சுத்தி நம்ப முடியாத சில விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த ராஜா விஷயம் ஏற்கனவே நீ நம்பிக்கை எழுந்து பொய்ன்னு சொன்ன விஷயம். மறுபடியும் ஸ்வேதாவை அந்த விஷயத்த சொல்லி அவ ஆசையா பண்ணிக்க நினைச்ச இந்த கல்யாணத்தை விட்டு திடீர்னு காணாம போறானா? கண்டிப்பா இதுக்கு பின்னாடி சாதாரண காரணம் இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். மிகப்பெரிய சதி இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இங்க பாருப்பா, உனக்கே தெரியும், உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் இந்த சித்தி நினைப்பேன். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் கண்ணால பாத்துக்கிட்டு என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? உனக்கு ஒண்ணுன்னா நான் துடிச்சு போயிடுவேன். ஏதோ காரணத்துக்காக பிரேக்க கழட்டி விட்டு விளையாடுறாங்க. ஆனா எனக்கு அதை கேட்டதும் உயிர் போய் உயிர் வந்த மாதிரி இருந்துச்சு. உனக்கே தெரியும், அந்த அண்ணாமலை வெண்ணிலாவை எப்படியாவது உனக்கு கட்டி வைக்கணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா ஒரு விஷயம் நீ கவனிச்சியா? அப்படி துடிச்சவ நீ தாலி கட்டுறப்போ அத பாக்குறதுக்கு நேர்ல கூட வரல. இந்த கல்யாணத்துக்கு கூட வர முடியாத அளவுக்கு அவனுக்கு அப்படி என்னப்பா வேலை? இங்க பாரு முத்தரசு, அந்த அண்ணாமலை இப்ப எங்க இருக்கான், எப்படி இருக்கான், உனக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல, கேட்டேன் ஆளே காணுமேனு. அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணியும் பார்த்தேன். ஃபோனு சுவிட்ச் ஆஃப்ல தான் இருந்துச்சு. இல்லை ஒரு வேலை ஏதாவது வேலையா இருப்பானேன்னு நான் அப்படியே விட்டேன் சித்தி. நீ தயவு செஞ்சு குழந்தை மாதிரி இருக்காத. உன்னோட நல்ல மனசை எல்லாரும் பயன்படுத்தி உன்னை சுத்தி சுத்தி ஏமாத்துறாங்கப்பா. அதனால தயவு செஞ்சு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கொஞ்சம் கவனமா பார்த்து புரிஞ்சுக்கோ. முத்தரசு, இப்ப நான் சொன்னதை கேட்டு தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காத. ஆனா நிஜம் அதுவாதான் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. இனிமே வெண்ணிலா விஷயத்துல எதுவும் பண்ண முடியாது. அவதான் உன் பொண்டாட்டின்னு ஊரறிய தாலி கட்டி எல்லாரும் ஏத்துக்கிட்டோம். அத மாத்தவும் முடியாது. ஆனா ஸ்வேதா நேர்ல வந்து உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு அவ வாயால சொல்ற வரைக்கும் தயவு செஞ்சு அவளை தப்பா நினைக்காத. என்னம்மா திடீர்னு அண்ணன் உள்ள கூட்டு தனியா பேசிட்டு இருந்த? ஸ்வேதாவை பத்தி பேசின. அவன் நிச்சயமா தப்பு பண்ணிட்டு போகல.
கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சதி நடந்திருக்குன்னு நான் சொன்னேன். அதுக்கு அண்ணன் என்ன சொல்லுச்சு? முத்தரச முகபாவனைய பார்க்கும்போது நான் சொன்ன விஷயத்தை நம்பி ஏத்துக்கிட்ட மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனா அதையும் மீறி அவனுடைய முகத்துல ஒரு குழப்பம் தெரிஞ்சது. அதான் யோசனையா இருக்கு. சரிம்மா, இப்ப போய் அதை எதுக்கு போய் சொல்லிட்டு இருக்க? முத்தரசை எக்காரணத்தை கொண்டும் வேலைக்காரியா இந்த வீட்டை சுத்திட்டு இருந்தாலே வெண்ணிலா, அவ கூட எல்லாம் சேர்ந்து வாழவே கூடாது. அவ நமக்கு சரிநிகர் சமானமா நிக்கிறத என்னால ஏத்துக்கவே முடியாது. ஏமா இப்ப எதுக்குமா இதெல்லாம்? இப்படி செய்யறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். ஸ்வேதாவா அண்ணனுக்கு நல்லவளை காட்டுறதுல ஒரு பைசா பிரயோஜனம் இருக்கா? அவ திரும்ப வந்தாலும் அவளால எதுவும் பண்ணவும் முடியாது. இப்போதைக்கு நமக்கு தேவை என்னவோ அதை பாருங்க. சொத்த சமமா பிரிக்கிற வழிய பாருங்க. திரும்ப திரும்ப ஸ்வேதா ஸ்வேதான்னு அவளையே கட்டிட்டு அழாதீங்க. அவ இங்க இருந்த வரைக்கும் அவளால எதுவும் செய்ய முடியல. இனிமேலாச்சு வெண்ணிலாவை அனுசரிச்சு அவளை கையெழுத்து போட வச்சு இந்த சொத்தை பிரிக்கிற வழிய பாருங்கம்மா. உனக்கு வெக்கமா இல்ல? உன்னை என் பையன் சொல்றதுக்கே நாக்கு கூசுதுடா. கேவலம் அந்த வெண்ணிலா யாரு? ஒரு அனாதையா நடு ரோட்ல நின்னு இந்த வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வக்கத்து வந்த வேலைக்காரி அவ. அவகிட்ட சொத்து எனக்கு வேணும் கையெழுத்து போடுன்னு பிச்சை கேட்க சொல்றியா? அதுக்கு நான் தூக்குல தொங்க வேண்டாம். நீலாம்பரி, என்னம்மா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? பின்ன என்னன்னு? அந்த வெண்ணிலா கையெழுத்து போட்டு வரப்போற சொத்துங்கிறது எனக்கு போற பிச்சை மாதிரி. இதுவே அந்த ஸ்வேதா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து கையெழுத்து போட்டு சொத்தை கொடுத்திருந்தான்னா உரிமையோட வாங்கியிருப்பேன். இங்க பாரு மருது, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க. ஸ்வேதாவுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நான் தீர்மானிச்சு முத்தரசனை அதுக்கு சம்மதிக்கவும் வச்சிருந்தேன். ஆனா என்னைக்கு இந்த ஊர் மொத்தமும் வெண்ணிலாவை தான் கல்யாணம் பண்ணி வைப்போன்னு எதிர்த்து நினைச்சோ அப்பவே எனக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்துச்சு. முத்தரசை என் பக்கம் இருக்காங்கிற நம்பிக்கையிலையும் உறுதியிலையும் தான் அன்னைக்கு அந்த பஞ்சாயத்துல அத்தனை பேர் முன்னாடி சவால் விட்டுட்டு வந்தேன். ஆனா கடைசியில என்ன நடந்துச்சு? முத்தரச கல்யாணம் ஊர்க்காரங்க நினைச்ச மாதிரி வெண்ணிலா கூட தானே நடந்துச்சு. நான் கல்யாணத்துல அவமானப்பட்டு கூனி குறிதானே நின்னு. அந்த அசிங்கம் எனக்கு மறக்கவே மறக்காது. எனக்கு இந்த சொத்தை விட நான் இழந்த கௌரவத்தை மீட்ட எடுக்கிறது தான் எனக்கு முக்கியமா தெரியுது. சொத்து எங்கடா போயிட போது? அது இங்கதான் இருக்கும். அது என்ன மீறி எங்கேயும் போயிடாது. நீ ஆசைப்பட்ட மாதிரி இந்த சொத்து உனக்கு வந்து சேரும். இந்த சொத்துங்கிறது என்னைக்கு இருந்தாலும் வந்து சேரத்தான் போகுது. அதுக்கு நான் பொறுப்பு. ரைட் அண்ட் ராயில முத்தரசங்கிட்ட இருந்து நான் வாங்கி தரேன்டா. ஆனா அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் இருக்கு. அதை முடிச்சே தீரணும். அண்ணி, சாரி அண்ணி, கோச்சுக்காதீங்க. நீங்களும் அண்ணனும் நல்லா இருக்கணும், ஒன்னா சேரணும்னு நினைச்சுதான் நாங்க இதெல்லாம் பண்ணோம். அது இப்படி ஆகும்னு நாங்க சீரியஸா நினைக்கவே இல்லை தெரியுமா? நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க அண்ணி. ஆமா ஆமா, விளையாட்டு வேணே ஆகும்னு சும்மாவா சொல்லிருக்காங்க? கடைசியில முத்து மாமா என்னையே சந்தேகப்பட்டு பார்த்தாரு, பாத்தீங்கல்ல? அத்தை கிட்ட பேசினப்போ அத்தை என்ன சொன்னாங்கன்னே தெரியல. முத்து மாமா திரும்ப வந்துச்சு. நான் பேசலான்னு போனேன். முத்து மாமா ஏதோ யோசனைல என்ன கூட கவனிக்காம போச்சு தெரியுமா? கண்டிப்பா என் மேல முத்து மாமா கோவம் தான் பட்டிருக்கு. தயவு செஞ்சு இனிமே இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. அக்கா 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 ஒரு நிமிஷம் இருங்கக்கா. இல்ல கௌதம, எனக்கு கோவம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, வருத்தம் தான் இருக்கு. அண்ணி 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 நில்லுங்க அண்ணி. அண்ணி அண்ணி
அண்ணி என்ன ஜனனி இது? இவ்வளவும் நம்ம அவங்களுக்காக தான் பண்றோம்னு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம போறாங்க. அவங்களுக்காக மட்டுமா, எங்களுக்கும் சேர்த்து தானே பண்றோம். திருத்தவே முடியாது. ஏன் ஜனனி, உங்களுக்கெல்லாம் நல்லது எதுவுமே தெரியாதா? எதுக்காக இதெல்லாம் பண்ற? ஏண்டி, எனக்கு பின்னாடி பிறந்தவன் தானே நீ. அதெல்லாம் மறந்துட்டு ஏன் இதெல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்க? என்னக்கா சொல்றீங்க? அதான் பார்த்தோமே, வெண்ணிலாவையும் அண்ணனையும் சேர்த்து வைக்க பார்த்து மொக்க வாங்கினத. மொரட்டு என் வீட்டுக்காரர், அவருக்கும் இருக்க. இங்க பாருங்க, அவங்கள நல்லபடியா சேர்த்து வாழ வைக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா கடைசியில உங்க முயற்சி என்ன ஆச்சு, எப்படி முடிஞ்சிச்சுன்னு பாத்தீங்கல்ல. இனிமே நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் இப்படிதான் முடியும். இனி இந்த வீட்டுக்குள்ள அந்த வெண்ணிலா எப்படி சந்தோஷமா வாழ்ந்துறான்னு நானும் பாத்தறேன். கடைசி வரைக்கும் அவ இப்படி அழுதுகிட்டே தான் இருக்கணும். இது கண்டிப்பா நடக்கும். அந்த ஸ்வேதா இருக்கிற வரைக்கும் இதே மாதிரி தான். வெண்ணிலா அக்காவை துரத்தி கல்யாணத்தை நடக்க விடாம பண்ணிக்கிட்டு இருந்தா. இப்ப என்னடான்னா, உங்க அக்கா வேற புதுசா முளைச்சிருக்காங்க. நமக்கு மட்டும் ஏன் ஜனனி இப்படி எல்லாம் நடக்குது? இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. என்ன நடந்தாலும் சரி, அண்ணனும் அண்ணியும் நம்ம சேர்த்து வைக்கிறோம், அவ்வளவுதான். கண்டிப்பா அதை பண்ணியே தீரணும். அக்கா பேசும்போதுதான் தெரியுது உள்ள வெண்ணிலா அன்னைக்கு எதிரா எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு. கண்டிப்பா இத பத்தி தான் எல்லாரும் கூடி கூடி பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெண்ணிலா நீ உண்மையிலே ரொம்ப பாவம் தெரியுமா? பாவப்பட்டு ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. வெண்ணிலா அக்காவுக்கு அவங்களுக்கு தாலி கட்டினது மூலமா கிடைச்ச உரிமையை தான் நாம வாங்கி தரப்போறோம். இந்த விஷயத்துல உங்க அண்ணனே தப்பா நினைச்சாலும் சரி, நான் மறுபடியும் முயற்சி பண்ணதான் போறேன். அவருக்கு நாம இப்படி எல்லாம் பண்றோம் தெரிஞ்சா என்ன செய்வாரு? கழுத்தை நெரிச்சு கொண்டுருவாரா, இல்ல வீட்டை விட்டு போங்கன்னு விரட்டி அடிச்சிருவாரா? 2 வார்த்தை திட்டு விடும், அவ்வளவுதானே. வெண்ணிலா அக்கா பாவம், அவங்களுக்காக நம்ம திட்டு வாங்கறதுல தப்பே கிடையாது. அப்போ கண்டிப்பா நம்மளோட அடுத்த அட்டம்ப்ட கூடிய சீக்கிரமே எடுக்கிறோம். அவங்க ரொமான்ஸ டெவலப் பண்றோம். அதேதான் இங்கேயும் அதேதான். ஹலோ, கல்யாணம் ஆகாத முன்னாடி நீங்க பண்ற அலும்பு இருக்கு, முடியல. கல்யாணம் ஆகாதவங்கிறாரு, ஆகின்னு ஆகாதவனா இருக்கேங்கிறது அவருக்கு தெரிய மாட்டேங்குதே. இந்த கல்யாணத்துக்கு கூட வர முடியாத அளவுக்கு அவனுக்கு அப்படி என்னப்பா வேலை? அந்த அண்ணாமலை இப்ப எங்க இருக்கான், எப்படி இருக்கான், உனக்கு ஏதாவது தெரியுமா? உன்னோட நல்ல மனசை எல்லாரும் பயன்படுத்தி உன்னை சுத்தி ஏமாத்துறாங்கப்பா. இனிமே வெண்ணிலா விஷயத்துல எதுவும் பண்ண முடியாது. அவதான் உன் பொண்டாட்டின்னு ஊரறிய தாலி கட்டி எல்லாரும் ஏத்துக்கிட்டோம். அதை மாத்தவும் முடியாது. ஸ்வேதா நேர்ல வந்து உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு அவ வாயால சொல்ற வரைக்கும் தயவு செஞ்சு அவளை தப்பா நினைக்காத. மாமா, முத்து மாமா. வா வெண்ணிலா. ஜாரி முத்து மாமா, ஏதோ அவங்க எல்லாம் சின்ன பசங்க தெரியாம விளையாட்டா பண்ணிட்டாங்க. நிறைய பிரச்சனைகளுக்கு இடையில நம்ம கல்யாணம் நடந்ததால நம்ம சந்தோஷமா இருக்கோமா இல்லையான்னு அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம். அதனால நம்ம எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சுதான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. அவங்களுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் முத்து மாமா.
ரொம்ப சீரியஸாக மன்னிப்பெல்லாம் கேட்டுட்ருக்க. வேறு அவங்க வண்டியில் பிரேக் கட் பண்ணி விட்டதெல்லாம் எனக்கு கோவம்தான். அது எதுக்குன்னா நமக்கு மட்டும் இல்லைம்மா, எதிர யாராவது வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு தவணை இருக்கும்ல, அவ்வளோதான். மற்றபடி எனக்கு வருத்தம்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன் இப்படி பண்ணாங்கன்னு நான் யோசித்தேன். அவங்க நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி தான் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதுக்குன்னா தேவையில்லாமல் உங்கள் மேலே கோவப்படணும். நிஜமாவா முத்து மாமா? நிஜமாவே உனக்கு கோவம் இல்லையா? இல்லை, சத்தியமா இல்லை. நம்மளை வில்லன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நானும் எங்கள் ஹீரோ தான். உக்கார். இதை பாரு வெண்ணிலா, நம்ம கல்யாணம் எதிர்பாராம அவசர அவசரமாக நடந்து முடிஞ்சிருச்சு. ஸ்வேதா எங்கன்னு தெரியல, அண்ணாமலை எங்கே இருக்கான்னு கூட தெரியல. நான் இந்த குழப்பத்தில் இருக்கிறனால உன்னை விட்டு விலகி இருக்கேன்னு எனக்கு தெரியுது. ஆனால் என்ன பண்ணுறது, தப்பு தான். இந்த பருவநிலா, நான் என்ன சொல்கிறேன்னா, பசங்களாம் நம்ம சந்தோஷமாக இருக்கணுன்றதெல்லாம் பண்ணியிருக்காங்க, அது புரியுது. அப்படி இருக்கும்போது எனக்கு வருத்தம்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா கொஞ்சம் கோவம். ஐயோ, என்னால நம்பவே முடியல முத்து மாமா. ஏன் நீ டோட்டலாகவே நான் தப்பான ஆள்னு முடிவு பண்ணிட்டியா? இந்த பாருமா, நான் கொஞ்சம் நல்லா வந்தான் நம்பு. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உனக்கு ஒன்றுமே வாங்கி கொடுக்கல. இதோ நீ கட்டியிருக்க புடவை கூட நான் ஜனனிக்கு வாங்கி கொடுத்தது. இல்ல மாமா, ஜனனி தான் ரொம்ப ஆசையா இத கட்டிக்க சொன்னா. அதான் எங்க மாமா மனசு கஷ்டப்படுத்தக்கூடாது, மாமா மேல தப்பு வந்துடக்கூடாதுன்றதுக்காக சொல்றேன். உன் அன்பு எனக்கு புரியுது. அதே மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உன் மேலே எவ்வளோ அன்பாக இருந்தானோ அதே அன்பு என்றைக்குமே இருக்கும், அது மாறவே மாறாது. உனக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ கண்ணை மூடு கொடுக்குற. கண்ணு மூடவா? கொடுங்க முத்து மாமா. கண்ணை மூடுன்ற? மூடு. என்ன முத்து மாமா, ஏதோ எனக்கு குடுக்கறேன்னு சொல்லி இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்க. நான் என்ன சொன்ன உங்ககிட்ட, கண்ணை மூட கண்ணை மூடணும். அப்படியே நைஸா பாக்குற. கண்ணை மூடு, நான் சொல்ற வரைக்கும் கண்ணை திறக்க கூடாது. மூடு. கண்ணை துற. என்ன முத்து மாமா இது? புடவை. இது திங்களுக்கு செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. மறுபடியும் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு தினம் தினம் புது புது புடவை கட்டணும். அப்போ வருஷத்துக்கு பார்த்துன்னு வச்சுக்கோங்க, 325 புடவை, தினம் புது புடவை. சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷமா இருக்கு முத்து மாமா.